மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் 7.5 சனி நடு 2 வந்துருச்சுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி எங்க ராசிக்குள்ளாரையே வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்தா என்ன, இல்லை இனிமே வந்தா என்ன? ஆல்ரெடி தான் ஃபுல்லா அடி வாங்கியாச்சு. எங்க அடி வாங்கினோம், எப்போ வாங்கினோம், எப்படி வாங்கினோம், எங்களை யார் அடிச்சா, எங்களை யார் தண்டிச்சா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியவில்லை. நடுவுல இந்த கிரகங்கள் எல்லாம் 10, 11ஆம் வீட்டுக்கு வந்தபோது ஓரளவுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் வெற்றிகளும் வந்தாலும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்துக்கு கூட்டமா ஒரு 4 கிரகம் வரப்போகிறது. அப்போ எங்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் அங்கு வரப்போகிறது. 12ஆம் இடம் சொல்றதே விரயஸ்தானம்னு தானே சொல்றாங்க. அப்போ மேலும் எங்களுக்கு விரயம் நஷ்டம் ஏற்படுமா? நாங்கள் தான் டோட்டலாக எல்லா அடியும் வாங்கி பழகிட்டோமே, அடி வாங்கி மரத்து போயிடுச்சே அப்படின்னு சொன்னால், 12ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் பொதுவாக விரயத்தையும் செலவையும் கொடுக்கும். அப்படின்னாலும் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இப்போ இந்த இடத்துல குருங்கிறது வேற யாருமே இல்லை, உங்கள் ராசியாதிபதி. அப்போ நீங்கள் தான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, வக்ரமாக இருக்கிறீங்க, எதிர்மறையாக இருக்கிறீங்க. ஒரு விஷயமும், ஒரு தவறும், ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க விரயஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்ப்பதால், குறிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்,